Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று காலை முதலே புழுதி காற்று வீசி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக இந்த அக்னி நட்சத்திரம் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில வெப்பம் வெப்ப அலையாக மாறி கடுமையான வெப்ப தாக்கம் ஏற்பட்டிருந்தது. 2 நாட்களாக வழக்கத்தை விட, அதாவது வழக்கமாக இந்த காலகட்டங்கள்ல 103 டிகிரி செல்சியஸ் அல்லது 100 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இருக்கும். ஆனால் இந்த முறை 107 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக கடுமையான வெப்பம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் இன்று காலை அந்த வெப்ப தாக்கம் குறைந்து பலத்த காற்றானது சென்னை முழுவதும் பல்வேறு நகர பகுதிகளில் வீசி வருகிறது. மெரினா கடற்கரையாக இருக்கட்டும், அதே போல கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. காற்று குளுமையான காற்றாக, பலத்த காற்றாக பல இடங்களில் வீசி வருகிறது. விட்டு விட்டு இந்த காற்றானது வீசி வருகிறது. இதற்கு வானிலை ஆய்வு மையம் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்துல வளிமண்டல சுழற்சி நிலை வருவதாகவும், இது குமரிக்கடல் பகுதி வரை நீடித்திருப்பதன் காரணமாக அந்த பகுதியில ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகி இருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கலாம் என்ற அளவிற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓரிரு இடங்கள்ல, தமிழகத்தின் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, இந்த கோவை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள்ல அதிக மழை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. வரக்கூடிய 25ஆம் தேதி கோவை, திருப்பூர் மாவட்டங்கள்ல மலைப்பகுதிகளிலையும், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் மலைப்பகுதிகளிலையும் ஓரிரு இடங்கள்ல கனமழை, இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மாலை அல்லது இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய ஒரு லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வெப்பநிலையானது நேற்று அதற்கு முந்தைய தினம் நிலவிலே வந்தது போல் இல்லாமல் 106 டிகிரி செல்சியஸ் அளவிலேயே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனால் இந்த காலையில் இது போன்று வான மேகமூட்டத்துடன் அதே மாதிரி பலத்த காற்று வீசுவதால் வெப்பம் சற்று குறைந்து தற்போது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகள் அனைத்திலும் மிதமான ஒரு வெப்பம் குறைந்த ஒரு குளிர்ந்த காற்றாக அடிப்பதால் வெப்பம் குறைந்திருக்கக்கூடிய சூழலை மக்கள் சந்திக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. எப்படி இருக்கு சின்ன இடத்துல இறங்கி பார்த்து எடுக்க செஞ்சு